வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு பட்டீஸ்வரன் கோயிலை பற்றி தாங்க பேச போகிறோம். இது கும்பகோணத்துக்கு அருகில் தாங்க இருக்குது இந்த பட்டீஸ்வரன். இது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் கட்டியிருக்காருங்க. மிகவும் பழமையான கோயில். இந்த கோயில் ரொம்பவும் நீங்கள் உள் பிரகாரத்தை போய் பார்த்தவொடனே தெரியும். அந்த கரிகால சோழனுடைய கட்டட கலைகள் அவ்வளோ பழமையான கோயிலுங்க. அது ரொம்பவும் விசேஷமான கோயில். இங்கேயே துர்க்கை அம்மன் அருள் பாவிக்கிறார். அந்த துர்க்கை அம்மனும் மிகவும் பவரான ஒரு துர்க்கை அம்மனுங்க. அந்த சுற்று வட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ அந்த ஆடி மாதம் மிகவும் விசேஷமாக இருக்கிறது. மிகவும் பழமையான கோயில் இதோட புகழை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி 2ஆம் நூற்றாண்டுன்னா பார்த்துங்க எவ்வளோ பழமையான கோயில்ன்ட்டு. இது காமதேனு பசு இருக்கு இல்லையா, அவங்களுடைய மகளானாக்க பட்டிங்கிற பசு இங்கே வழிபட்டு போனதாக வரலாறு இருக்குங்க. அதனால் இது பட்டீஸ்வரன் அப்படின்னு எல்லாரும் அழைக்கிறாங்க, அன்போடு அழைக்கிறாங்க பட்டீஸ்வரம். மிகவும் சில பேரில் கல்யாணம் ஆகாதவங்க, இந்த குழந்தை வர வேண்டியவங்களாம் இந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டிங்கன்னா உடனே நடக்குங்க. அந்த அளவுக்கு சக்தியான ஈஸ்வரன் அவர். மிகவும் பழமையான ஈஸ்வரன். பார்த்துங்க, கரிகால சோழன் கட்டியிருக்காருன்னு நம்புங்க. எனக்கு தெரிஞ்சு திருவையாறு ஐயாரப்பர் கோயில் கட்டியிருக்காரு கரிகால சோழன். அதுக்கப்புறம் இந்த கோயில் தான் கட்டியிருக்காரு சுற்று வட்டத்தில். மிச்செல்லாம் இந்த சோழர்கள், அப்புறம் பின்னாடி வந்த சோழர்கள் தான் கட்டினாங்க. மிகவும் பழமையான கோயிலுங்க. போய் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.